நம்ம தேமுதிகவை பற்றி அந்நியார் பற்றியும் தேவையில்லாதவங்க அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க ஒரு சில கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து பைத்தியமாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து மனநிலை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இவங்களாம் நல்லா இருக்கிற பைத்தியம்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அந்நியார் போன வாரம் செய்தியாளர்கள்லாம் போயிட்டு கோயம்பேட்டில் ஆஃபீஸில் மீட் பண்ணாங்க. அப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு, அது வந்து அவங்களுடைய கட்சியோட ஒப்பந்தம், நாங்கள் வந்து ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே பெட்டி ரெடி ஆயிடுச்சா, சீட்டு சிங்கிள் சீட்டு தான். ஏன் உங்களுக்கு அந்தளவு உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? பெட்டி ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த கட்சி, உங்களுடைய கட்சியில் வந்து போய் கேளுங்க. உங்கள் தலைவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ செலவு பண்ணணும், பூத் கமிட்டி காசு தரணும், பிரச்சாரத்துக்கு காசு தரணும், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. மொத்தமாக தெரியாமலே பெட்டி ரெடி ஆயிடுச்சா, பெட்டி வாங்கிட்டாங்களா அப்படின்னு தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வைக்கிறீங்க. இப்படி பேசி பேசி நம்ம தான் நம்மளை அடிச்சுக்கிறோம். ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்நியார் கேப்டன்லாம் நல்லது தான் பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் பேசுகிறதுனால அவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு கிடையாது, பேசுகிறவங்களுக்கு தான் பாதிப்பு. அதுவும் நம்ம கேப்டன் இருக்கும்போது நம்மளுக்கு ஆண்ட கட்சியும் சரி, அதுக்கு முன்னே இப்போ ஆண்டிருக்கிற கட்சியும் சரி, என்னென்ன துரோகம்லாம் பண்ணாங்களோ அது வந்து கேப்டன் மறைஞ்சதுக்கப்புறம் தானாகவே அது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரி கட்சியே இல்லாமலாம் போக போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பேசுகிறவங்களாம் பார்த்து பேசுங்க. எலெக்ஷன்னா பூத்து கமிட்டி வரையும் அமௌண்ட்டு தரணும், பிரச்சாரத்துக்கு காசு தரணும். 10 பேர் வராங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரியாது. எவ்வளவோ இருக்குது. இந்த ஓட்டுக்கு காசு தர வராங்க. 500 ரூபா தந்த உடனே 2 கை நீட்டு வாங்கின வரைக்கும் தான் இந்த அளவு பிரச்சனை. கேப்டன் அப்பயே சொன்னார், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு. இப்போவும் அதான் சொல்கிறாங்க. ஓட்டுக்கு நம்ம கட்சியிலேருந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல. மற்ற கட்சிலாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை வந்து செய்திலையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அப்பயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தான் நீங்கள் பின்னாடி சாதகமாக பேசுவீங்களே தவிர உண்மையாக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக ஒரு நாளும் பேசுறது கிடையாது. அது ஏன் பேசுறதில்ல அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு சில போகிறாங்க. அது என்னென்னா ஒருத்தர் இவங்க வந்து முன்னே வந்துடக்கூடாது, நம்ம நினைக்கிற தலைவர் தான் வரணும் அப்படின்னு. இது இயல்பாக வந்து அவங்கவுங்க தலைவருக்கு அவங்கவுங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நல்ல குடும்பத்தை வந்து கேப்டனும் சரி, அந்நியாரும் சரி, தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அது மாதிரி ஆளும் கிடையாது. கேப்டனும் எங்களை வந்து அது மாதிரி வளர்த்தலை. இன்னொரு மாதிரி அந்நியாரை பற்றி இது மாதிரி விமர்சனங்களை வைக்கிறத விட்டுருங்க. திரும்பவும் இது மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி எல்லா டைமும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுடைய கருத்துக்கு ஆப்போசிட்டாக அதிகமாக பேசுவாங்க. விருதுநகரில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயிச்சது யாருன்னு சொல்லிட்டு. நம்ம கேப்டன், குட்டி கேப்டன் தான் ஜெயிச்சார். ஆனால் தெரிஞ்சுமே நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. டீட்டெயில் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அமௌண்ட் கொடுத்தது தெரிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் பொதுவாக ஜென்ரலாக தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி பேசாமல் சம்மந்தமே இல்லாத பெட்டி ரெடி ஆயிடுச்சு, அந்நியார் வந்து பெட்டிக்கு வந்து அவள் தான் இத்தனை பெட்டி போகுது, 4 பெட்டி போகுது, இந்த பெட்டி போகுது. உடனே மோடி வந்து வராரு. அவர் வந்து கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு மோடிஜி வரும்போது கேப்டன்னா அவர் கை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நல்லா அறிமுகப்படுத்துனது. அதனால் அவர் வந்து புகழ்ந்து நண்பர்னு சொல்கிறது அது அவருடைய தனிப்பட்ட குணம். ஏன்னா அவர் உண்மையை போல்டாக சொல்லிட்டு போகிறாரு. அது வந்து அரசியலாக பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணிக்காக கூப்பிட்றாங்க, அப்புறம் என்னன்றாங்க திமுகவும் நல்ல கருத்து வச்சாலும் அந்நியார் கேள்வி பாராட்டுறாங்க, கெட்டது எதனா பண்ணாலையுமே என்ன பண்ணுறாங்க, அது வந்து குற்றமாக சொல்கிறாங்க. அதுக்காக உடனே திமுக பக்கமும் கூட்டணி இத்தனை பெட்டி, அப்புறமா இத்தனை பெட்டி வாங்குறாங்க, இத்தனை பெட்டி. என்ன இதெல்லாம் அரசியல் வந்து அரசியல் வந்து தெரிஞ்சவங்க இது மாதிரி பேச மாட்டாங்க. ஒன்றுமே தெரியாதவங்க தான் இது மாதிரி பப்ளிக்கில் பேசுகிறது. அப்புறம் இந்த மீடியாக்கள் இருக்காங்க பாருங்க, நல்லா வருவாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அப்படியே டாபிக் மாற்றி விட்டு போகிறாங்க. நான் ஒரு டைம் தருமபுரியில் அண்ணன் சுதீஷ் அண்ணன் வந்திருந்தார், மண்டபத்துக்கு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து இந்த ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்கிற டைம் வந்துடுவேன் அப்படின்னு அறிவித்து கட்சி ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் தான் அண்ணன் சுதீஷ் அண்ணன் வந்திருந்தார் மண்டபத்தில் மீட்டிங்.
அப்போ பத்திரிக்கைக்காரெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நீட்டாக மரியாதை கொடுத்தா அண்ணன் பேட்டி கொடுத்தாரு. அப்போ மைக்கு தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்கிறானுங்க, என்னன்னு எட்டிங் போடுறதுன்னு அவனுக்கு பேசி நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன் சேரையில். எல்லாங்களும் முன்னாடி சுதீசன்லாம் சால் அது இது போத்திட்டு எல்லாம் இருந்தாங்க. லாஸ்ட்டில் என்ன எட்டிங் போடுறதுன்னா அது ஒரு விதமான மாற்றி ஒரு எட்டிங், அது சொல்லக்கூடாது தவறுதலாக அப்படின்னு நம்ம கட்சி வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி போடுறாங்க. பத்திரிக்கையாளங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ பார்க்கணும். உங்கள் வீடியோ பார்க்கணுன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா மேலே வந்து தேமுதிகன்னு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் நிறைய பார்க்குறாங்க, இல்லைன்னா பார்க்கறதில்ல. எந்த தலைவரை பற்றி போட்டாலும் பார்க்குறதில்ல, வியூஸ் போகிறது கிடையாது. உங்களுக்கு பணம் வரணும், அதுக்காக நீங்கள் என்னன்னாலையும் எடுத்து போட்டுறாதீங்க, சரிங்களா? எங்களுக்கும் பேச தெரியும். இன்னொரு டைம் அந்நியாரை பற்றியும் கட்சி பற்றியும் பேசாதீங்க. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களும் எல்லாமே உண்மையாக நேசிக்கிறாங்க கேப்டனை. உங்கள் கட்சி தலைவர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் பணம் வாங்காமல் கட்சி நடத்த முடியுமா? கட்சிக்கு செலவு இருக்குல்ல, இங்கே போகணும் அங்கே போகணும் எல்லா இடத்துலையும் போகணும், அதுக்குன்னு எல்லா கட்சியுமே தான் வாங்குவாங்க. அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம். நீங்கள் வந்து பணம் வாங்கினா உங்களுக்கு தருவாங்களா, உங்களுக்கு சொல்லிட்டு தருவாங்களா? நீங்களே குடும்பத்தில் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க, எவ்வளோ செலவாகுது, போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவீங்களா எவ்வளோ இதாகுதுன்னு சொல்லிட்டு? அது வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா தான் அதோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பெட்டி வாங்குறாங்க. மற்ற கட்சி வந்து பெட்டி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? இதை மட்டும் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லைன்னு தெரியல. அதெல்லாம் மாற்றிக்கிங்க. இதுக்கு மேலே செய்தியாளர்கள் வந்து வீடியோ முன்னாடி எடுத்தாங்கன்னா நம்மளுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் யார் அந்நியருக்கு பின்னாடி இருக்கீங்களோ அவங்க ஆப்போசிட்டாக வீடியோ எடுங்க. எந்த சேனலில், யூடியூப் ஆகட்டும், மற்ற சேனலில் கூட ஆகட்டும், அவங்க வந்து யார் வந்து செய்தி வந்து எட்டிங் மாற்றி போடுறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்மளும் பேசுவோம். அதனால் இதுக்கு மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு முன்னே வர வைங்க. 100ல் ஒரு ஆள் தான் இது மாதிரி சொல்கிறீங்க, இதை மாற்றிக்கங்க.